அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படித்தா நான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணணும், நான் எவ்வளோ நேரம் படித்தேன், எப்படி படித்தேன் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று பார்ட் டைம் படிக்கிறவங்க, இன்னொன்று ஃபுல் டைம் படிக்கிறவங்க. ஸோ பார்ட் டைம் படிக்கிறவங்கள பற்றி பின்னாடி பேசுவோம். ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் படிக்கிறவங்கள எடுத்திங்கன்னா, ஃபுல் டைம் படிக்கிறவங்க கரெக்டாக கண்ணை மூடி அப்போ ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே 9 மணி நேரம் 10 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு உங்களை நம்பி இருக்கவங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சுச்சுவேஷனில், டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சுச்சுவேஷனில் இன்னொருத்தர் அங்கே 10 மணி நேரம் 12 மணி நேரம் சாலிடாக 13 மணி நேரம் படிக்கிறவங்களாம் தெரியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யார் கூட போட்டி போட போகிறீங்க? அவங்க கூட தான் போட்டி போட போகிறீங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறவங்களாம் படித்து முடிச்சு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் போட்டியில் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வேகமாக ஓடணும். ஒரு 100 மீட்டர் ரேஸில் இல்லை ஒரு 400 மீட்டர் ரேஸில் ஓடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வேகமாக ஓடணும். ஸோ வேகமாக ஓடினா தான் ஜெயிக்க முடியும். அதான் அதை விட்டுட்டு இன்னொருத்த வேகமாக ஒன்றா ஓடிட்டு போகிறான், நம்ம பொறுமையாக ஓடுவோம்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? ஜெயிச்சிட்டோன்னா நம்மங்க ஃபுல் ஸ்டாப். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வேகமாக ஓடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ வேகமாக ஓடுங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்டே சொல்ல முடியுது, என்னால் போர்ஷன் கவர் பண்ண முடியல, நான் போட்ட ஷெட்யூலில் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. சரிப்பா, எப்படி ஃபுல் டைம் படிக்கிறீங்களா பார்ட் டைமாக படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஃபுல் டைம் தான் படிக்கிறேன். ஃபுல் டைமாக எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 10 பத்தாது. ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தம்பியாவோ எதா வேணால் எடுத்துக்கோங்க. ஃபுல் டைம் படிக்கிறீங்கன்னா 10 மணி நேரம் உட்காந்து படிங்க. 10 மணி நேரம் சாலிடாக படிங்க. ஓகே, நான் எப்படி படிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன், தவிர நான் அப்படிலாம் பண்ணேன் இப்படிலாம் பண்ணுறேன்ற ஒரு விஷயத்துக்குலாம் கிடையாது. சொன்னால் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் இருந்தேன்னா எனக்கு படிக்க தோணாது. அப்போ அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, வீட்டில் இருந்தால் படிக்க தோணாது. 4 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் தான் நான் படிப்பேன். அவங்க படிக்கிறத பார்த்து ஐயோ அவங்க படிக்கிறாங்க, நம்ம படிக்கணும்னு சொல்லியே நிறையா படிப்போம். அவங்க படிக்கிறாங்க, அவங்க இவ்வளோ முடிச்சிட்டாங்க, அவங்க டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, அவங்களோட நம்ம அதிகமாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு போட்டி போட்டு படிக்கணுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, படிப்பில் போட்டி பொறாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ போட்டி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் காலையில் 8 மணிக்கு போய் ஸ்டடி ஹால் திறந்தோம்னா நைட்டு 7:30 மணி 8 மணிக்கு ஸ்டடி ஹாலை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர ஆள் நாங்களாக தான் இருப்போம். அப்போ நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருப்போம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் ஸ்டடி ஹாலை ஓப்பன் பண்ணுவோம், நாங்கள் தான் ஸ்டடி ஹாலை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோம்? எக்ஸாம் அப்படின்றது கிளியர் பண்ணி வேலைக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களும் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் வீட்டில் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியே போய் படித்தாலும் சரி, அது உங்களுடைய சுச்சுவேஷன். வீட்டில் தான் நான் இருப்பேன், அப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது, அவங்க வீட்டில் தான் படிக்க முடியும் என்ன பண்ணாலும். அதே மாதிரி வெளியே போனால் நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன், 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, நான் தாராளமாக வெளியே போய் படிங்க. வெளியே போய் படிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம 4 பேர் 5 பேர் சேர்ந்து படிக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொஸ்டின் கேட்டுப்போம். இன்னொன்று ஒரு விஷயம் பேசுகிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டிஸ்கஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த விஷயம் நல்லா மைண்டில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டடி சர்க்கிள்லாம் பண்ணி அதில் படிங்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மறக்கவே மறக்காது. நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஷார்ட்கட்டாக ஜாலியாக பேசி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸாமில் வரப்போ நம்ம கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் முதற்கொண்டு ஞாபகம் வரும், இன்றைக்கி இவன்ட்டு இப்படி பேசணும்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாலிடாக 10 மணி நேரம் அப்படின்றது படிங்க. நான் 8 மணிக்கு போனால் 8 மணிக்கு தான் வருவோம், 12 மணி நேரம் அவன் படிச்சுட்டான், நம்மளை மட்டும் 10 மணி நேரம் படிக்க சொன்னால் நடுவில் இருக்குது. நடுவில் நான் வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேன். அதே மாதிரி நைட்டு எனக்குலாம் அந்த வியாதி, நைட்டு சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் படிக்க தோணாது. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சுன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சா படிக்க தோணாது. நைட்டு காலையில் ஒரு 6:30க்கு எந்திரிப்பேன். நைட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு படுத்தனா திரும்ப 6:30 6 o'clock வரைக்கும் தூங்குவேன். அந்த 8 மணி நேரம் ஸ்லீப் அப்படின்றதும் என்னால் மிஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் படிச்சுக்கிட்டேன். ஒரு சிலர் தாராளமாக கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களும் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அது என்னை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணவங்களாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி சுச்சுவேஷன் பொருந்தும் அப்படின்றத பாருங்கள். டைம் கண்டிப்பாக 10 மணி நேரம் படிங்க. அப்போ காலையில் போனால் சாயந்தரம் நம்ம நடுவில் டீ குடிக்க போவோம், ஒரு லஞ்ச் பிரேக் எடுப்போம், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ இப்படின்னு ஒரு 2 மணி நேரம் கழிச்சுன்னா பேலன்ஸ் 10 மணி நேரம் படித்தேன் அப்படின்ற ஒரு கணக்கு தான் சொல்கிறேன். நீங்களும் எங்கே படித்தாலும் சரி 10 மணி நேரம் கண்டிப்பாக படிங்க. இது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு இப்போ பேசிட்டோம். தென் பார்ட் டைமாக படிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தான் ஒதுக்கணும். இந்த ஃபுல் டைமாக படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு மைண்டில் ஒரு கரெக்டான ஒரு சர்க்கிளில் ஒரு ஷெடியூலில் போய்கிட்டே இருக்க முடியும். நான் காலையில் இதான் பண்ணுவேன், மத்தியானம் இதான் பண்ணுவேன், சாயந்தரம் தான் பண்ணுவேன்னு சொல்லி. ஆனால் ஒரு பார்ட் டைமாக படிக்கிறவங்க அப்படின்றவங்க அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்கணும். இல்லை அப்படின்னா குழந்தைங்க கை குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம்.
நீங்களாம் உங்களுக்கான நேரம் எப்போ கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி படிக்கணும். இப்போ இந்த ஃபுல் டைம் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பாதை இதுதான் சொல்லி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நான் சொன்னேன் ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க, 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஒரு ஹர்டில்ஸ் பண்ணுற மாதிரி, ஹர்டில்ஸ் அப்படின்றப்ப குறுக்க தடை வரும். அந்த தடைகளை நம்ம தாண்டி போகணும். எப்போ நமக்கு தடை வருதோ அதை கரெக்டாக தாண்டி போகணும். அப்போ கரெக்டாக வேலை வரப்போ நம்ம அதை தாண்டணும். அப்போ அந்த நேரத்தில் வேலை இல்லையா, கரெக்டாக படிக்கணும். அதுதான் இந்த பார்ட் டைமாக படிக்கிறவங்க இதுதான். உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். என்னை கேட்டால் சாலிடாக ஒரு 4 to 5 hours அப்படின்றது படிங்க. பட் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களோட நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அவங்களோட நீங்கள் போட்டி போட்டு படிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட போர்ஷன் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாள் தான் ஆகும். சொல்கிறது கரெக்டாக தான் இல்லையா? ஏன்னா நம்ம நார்மலாக யோசிங்களேன். இப்போ ஒருத்தர் 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கும் 400 மீட்டர் ஹர்டில்ஸ் ஓடுறதுக்கும் டைம் அப்படின்றது வேறுபடும் தான். அவங்க முடிக்கிறத விட சிலபஸ் உங்களுக்கு முடிக்கிறது கொஞ்சம் டைம் தான் ஆகும். பட் முடிஞ்சளவு அவங்களோட நீங்கள் போட்டி போட்டு முடிஞ்சளவு அதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்க நான் இந்த நேரத்தில் இதான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலையோ இல்லை வீட்டு வேலையோ இல்லை உங்கள் பசங்க அழுகுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து கோடை காலம் தான் அப்படின்றதுனால பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் வேறு இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ, எப்படிலாம் டைம் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் படிக்கணும். பார்ட் டைம் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறது. இது வந்து நான் ஒரு முன்னாடியே ரெடி பண்ணிட்டு வந்த விஷயம்லாம் கிடையாது. இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறது, ஹர்டில்ஸ் ஓடுறதா சாலிடாக இப்போ நான் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்த ஒரு விஷயம் தான். இப்படி தான் நம்ம படிக்கிறப்போ கரெக்டாக ஒரு விஷயத்தை கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணுங்கள். நடுவில் எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி அதை நம்ம என்ன பண்ணுவோம், தகர்த்தெறிஞ்சு போயிட்டே இருக்கணும். என்னை கேட்டால் ஃபுல் டைம் படிக்கிறவங்க கண்டிப்பாக சாலிடாக 10 மணி நேரம் அப்படின்றது படிங்க. பார்ட் டைம் படிக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக அந்த எந்த டைம் கிடைச்சாலும் சரி அதை யூஸ் பண்ணி படிங்க. உங்களுடைய போட்டியாளர்கள்லாம் ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்காங்க, நீங்கள் ஹர்டில்ஸ் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே போல் பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கரெக்டாக ஒரு ஷெடியூலில் போக முடியலன்னு சொல்லி ஒரு மாதிரி விட்டுட்டு போகிறவங்க பார்ட் டைம் படிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு 1 மாதம் ஆகுதா, உங்களுக்கு 2 மாதம் ஆக போகுது, அவ்வளோதான். டைம் தான் வேரி ஆகுமே தவிர, இன்னொன்று அவங்க ஃபுல் டைமாக படிக்கிறாங்க, ஒரு சேலரி இல்லாமல் ஃபுல் டைமாக படிக்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு சம்பளத்தோடையோ ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸோடய படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஃப்ரீயாக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு படித்து வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க, தாராளமாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே ஃபுல் டைமாக படித்து கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஒரு வருஷத்துலேயே பார்ட் டைமாக படித்து கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. எல்லா டைப்லேயுமே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு கலையுமே கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு நம்முடைய 100% எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணோம். ரிசல்ட் என்ன வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் என்னுடைய பெஸ்ட்டு கொடுக்க முடியாது. தி பெஸ்ட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். இதுதான் விஷயம். ஸோ இதான் நம்ம பேச வந்த விஷயம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக டைம் ஒதுக்கி படிங்க. டைம் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு பொண்ணான டைம் அப்படின்றது கிடச்சிருக்கு. அதை ஒதுக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.